வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனிப்பெயர்ச்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி. இது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இதே திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி ஆனார் 2025 மார்ச் 29. நிறைய பேருக்கு குழப்பங்களை கொடுத்தது. இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கும், வக்கரகதியில் இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கல. ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீன ராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார். இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். யாரெல்லாம் தசா புத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம், இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி நான் 3 வருடம் எடுத்துக்கிறேன். 3 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 3 + 19 22. 22 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். இப்போ சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு, விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி, வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இந்த 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. இந்த லக்னமாக இருந்தாலும் தசாபுத்தி வரும்போது மட்டும்தான் அதை பார்க்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானால் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய சனி பகவான், இல்லை வக்ரமாக இருக்கக்கூடிய சனி பகவான், இது மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா, லக்ன அவயோகராக லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், இல்லை லக்னத்துக்கு யோகராக லக்ன அந்த பாவத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், உங்கள் சுய ஜாதகத்தில் கடந்த 2024 நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பீங்க. 23 தான் திருக்கணித முறைப்படி சனிப்பெயர்ச்சி வந்தது. அந்த 24ங்கிறது என்னன்னாக்கா, அவரோட வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த இடத்துல தசா நடத்தக்கூடிய கிரகம், அப்படி இல்லைனாக்கா லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அந்த சனி பகவான். இது மாதிரி இதே ராசிக்கு 4ஆம் அதிபதி அங்கே வந்தார். வேற லக்னமாக 4ஆம் அதிபதி அங்கே இருந்திருந்தா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். அதாவது 24, 25 நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டார். இது எல்லாருக்குமே ப்ராப்ளத்தை கொடுத்துருக்குமா அப்படின்னா கிடையாது. தசா புத்தி சரியில்லாத நபர்கள் சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில், அதாவது மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு, வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தது. இந்த தசா புத்தி படி பார்த்தோம்னாக்கா சனி தசை இப்போ படிக்கிற காலகட்டத்தில் 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன். இப்போ சனி தசை இந்த பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்களில், அதாவது சனி தசை சூரிய புத்தியிலிருந்து வரக்கூடிய நபர்கள் 16 வயசுக்கு மேலே வருவீங்கன்னு வச்சிங்களேன். இப்போது அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ சனி தசையே உங்களுக்கு பாதிப்புகள் இருந்துச்சுனாக்கா, 16, 17 வயசுலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சரியில்லாத அமைப்பில் இருந்தால், லக்ன அவயோகராக இருந்தால், இந்த இடத்துல ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். அது நீங்கள் ஒரு சிலருக்கு திருமணத்தை கூட கொடுத்துருக்கலாம், இல்லை லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லை, ஏன்னா அதுக்கு ஒரு கிரகம் பாதிக்கப்படணும். அப்போ தான் அந்த கிரகம் அந்த ஆதிக்கத்தை கொடுக்கும். எல்லாருக்குமே லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு தசாபுத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் டல்லாக இருப்பாங்க. ரொம்ப படிப்பெல்லாம் ரொம்ப மந்த நிலையை கொடுத்துருக்கும். அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும். அதுதான் மேட்ரு. எல்லாருக்குமே இப்போ நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, 2024க்கு பிறகு இப்போ கிளியர் ஆகும். இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி அதாவது 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் இப்போ தான் மீனராசிக்கு முழுமையான பலன்களை கொடுக்க போகிறார். இது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பெரிய அளவில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம். 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் 17 வருடங்கள் புதன் தசை. இது அஷ்டமாதிபதி தசை. இந்த ராசிக்கு புதன் நன்மை செய்யாது, அஷ்டமாதிபதி. இருந்தாலும் எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துருமான்னா அப்படி கிடையாது. ஏன்னா விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது
துலா ராசியை ஒட்டி வருது. 4ஆம் பாதம் மட்டும்தான் இதில் இருக்குது அப்படின்றதுனால முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கேரண்டியாக நல்லது பண்ணிடும். பின்னாடி வரக்கூடிய 7 வருடங்கள் வந்து அதுவும் வந்து லக்ன அவயோகராக அந்த செவ்வாய் வந்துட்டாருனாக்கா, நல்ல அமைப்பில் வந்துச்சுனாக்கா அதுவும் நல்ல பலன்களை கொடுத்துரும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது வந்து ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இது ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர். அந்த செவ்வாய் புத்தி தான் பிரிக்கும் பின்னாடி அந்த 7 வருஷத்தில். ஆனால் இந்த புதன் தசையில் வேலையில் நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பீங்க, வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையை ட்ரை பண்ணி அதில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கலாம். இல்லை இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் கூட சரியான வேலை வாய்ப்பு அமையாமல் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். நிறைய வந்து ரிஜெக்ட் ஆகியிருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். வேலை ரீதியாக இருக்கக்கூடிய சுமை, அதாவது வேலை அழுத்தங்கள், மேலதிகாரிகளோட ப்ரெஷரு, போக்குவரத்தில் வந்து நிறைய தொந்தரவுகள்லாம் நிறைய இருந்திருக்கும். பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா வீட்டில் கூட நிறைய ப்ரெஷர்லாம் அதிகமாக இருந்திருக்கும். அதாவது வீட்டில் வந்து ஏதோ ஒரு உங்களுக்கு சார்ந்த பிரச்சனைகள், அதாவது மன சார்ந்த பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில் இது எல்லாமே இருந்திருக்கலாம் சமீப காலமாக. இது வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இப்போதைக்கு. இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்க. ஏன்னா 4ஆம் அதிபதி வேலையை சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் கூட வேலையில் நல்ல ஒரு மாற்றம். இப்போ 4ஆம் இடத்துல 2024 இருந்து 4ஆம் இடத்துல வந்து சனி இருந்தார். அந்த இடத்துல உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அப்படி இல்லைன்னாக்கா அந்த 4ஆம் அதிபதி என்ன நட்சத்திரம், அந்த அதிபதி இது மாதிரி இருந்திருந்தால் நிறைய பேருக்கு அந்த வேலை ரீதியாக ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம். அந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஒரு சில பேர் வந்து ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது இந்த 2025 8ஆம் இடத்துல குரு நிறைய பொருளாதார பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்தார். இப்போ வந்து குரு பயிற்சியாக போகுது, ராசிக்கு 9ஆம் இடத்துல பயிற்சியாக போகிறார். இது வந்து நல்ல மாற்றம். இது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு குருடைய பார்வை கிடைக்குது, சனி பகவானுக்கே குருடைய பார்வை கிடைக்குது. இது வந்து விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். வேலையில் யாராருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். தொழிலில் வந்து நிறைய கடன் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனை சால்வ் ஆகும். இது வந்து 39 வயசு வரைக்கும் இந்த புதன் தசை மட்டும் சொல்லாமல் ஃபுல்லாகவே சொல்லலாம். தொழிலுக்கு யாராருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ அந்த தொழில் இப்போ வந்து நல்லா இருக்கும். வேலைக்கு யாராருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ அந்த வேலை வந்து இப்போ ரன் ஆகும், நல்லபடியாக போகும். புதிய வேலை வாய்ப்புகள் அமையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, திருமணம் கூடி வராமல் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஏன்னா 8ல் குரு இருந்தால் ஒரு சில தடைகளை கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா தசாபுத்தியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எடுத்துகிட்டு போன உடனே விருச்சிக ராசியா 8ஆம் இடம் குரு உங்களுக்கு வந்து திருமணம் இது வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம், அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு தள்ளி வச்சுருவாங்க. அதாவது அந்த ஜாதகத்தை எடுக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு தடங்கள் வரும். அப்படி இல்லைனாக்கா ஒரு 10 தோஷம் சொல்லுவாங்க, அதில் அந்த தோசை இருக்குது, இந்த தோசை இருக்குது, ஏதோ ஒன்று வந்து ஒரு மனசஞ்சலத்தில் ஒரு நெகட்டிவாக சொல்லிட்டா கூட அந்த வரன் பார்க்குறவங்க வந்து இது வேணாம் அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. அது மாதிரி நெகட்டிவான ஒரு பதிலாக வந்திருக்கும். இப்போ அந்த திருமண தடைகள் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் உஷாராக தொழில் பண்ணுறது நல்லது. ஏன்னா புதன் வந்து அஷ்டமாதிபதி தசை. நிறைய பேருக்கு வந்து தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க, கஷ்டத்தை கொடுத்துன்னு இருக்கும். எனக்கு என்னன்னு தெரியல, விருச்சிக ராசிக்கு வந்து அது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குன்றாங்க, ஆனால் குரு பயிற்சி நல்லா இருக்குன்றாங்க, ஒன்றுமே காணமே அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அஷ்டமாதிபதி தசை. 32 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் 17 வருடங்களில் பெரிய வளர்ச்சிகளை கொடுக்காது தொழில் செய்யக்கூடிய நபர்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் மறைமுக சுப தொடர்பில் இந்த புத பகவான் இருந்து தசை நடத்தினா மட்டும், சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை பெற்றிருந்தால் மட்டுமே தசா நடத்தக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். எந்த வேலை செஞ்சாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி. ஆனால் எம்ப்ளாய்க்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். எம்ப்ளாய்க்கெல்லாம் நல்லாவே இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து நல்ல டிஜிட்டல் சேலரியிலெல்லாம் இருக்கிறாங்க, அது மாதிரி அரசியலில் இருக்கிறாங்க, அது மாதிரி. ஏன்னா இது வந்து விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது துலா ராசியை ஒட்டி வருது. இப்போ வந்து ஓரளவுக்கு நன்மை செஞ்சிடும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானே வந்து இந்த விசாக நட்சத்திரத்துக்கு நன்மை செஞ்சிருவார். அதாவது கோச்சார அடிப்படையில் வரும்போது சனி பகவான் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. 39 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இந்த ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். அதாவது 6ஆம் இடம் அப்படின்னாக்கா செவ்வாயோட வீடு. 8ஆம் இடத்துல இருந்தால் இது வந்து புதனோடைய வீடு. இது மாதிரி 11ல் இருந்தால் கூட அந்த புதனோட வீட்டில் இருந்தாலும் சரி, செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த ராசியில் இருந்தால் மட்டுமே உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லது. அதாவது 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது இந்த கேது பகவான். உங்கள் சுய ஜாதகத்தில் நிறைய பேர் அந்த பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. இப்போ சனி போகிற இடத்துல கூட, அதாவது சனி பகவான் ட்ராவல் பண்ணுற இடத்துல கூட இந்த கேது இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில், அப்படி இல்லைனாக்கா கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்துச்சுனாக்கா
வேலை ரீதியாக 2024 ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பீங்க. நிறைய நெருக்கடிகள், கடன் பிரச்சனை, தொழிலில் கடன், இது மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஓரளவுக்கு சால்வ் ஆகும். அந்த இடத்த கடந்துட்டாரு. டோட்டலாக 24 25 ஃபுல்லாகவே ஒன்று அந்த கேது பகவானே அங்கே இருந்திருக்கணும் சுய ஜாதகத்தில். அப்படி இல்லை அந்த கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் அங்கே இருக்கலாம். உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அங்கே இருந்தால் அது நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் வேலை ரீதியாக. இல்லை தொழில் செய்கிறீங்கனாக்கா தொழிலில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இப்போ பரவாயில்ல, இப்போ நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இந்த கேது தசையில் இருக்கிறவங்க 46 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிரன் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை. என்னென்னா லக்னம் மட்டுமே சூரியன் சந்திரன் லக்னமாக வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ சமீப காலமாக துலா லக்னமாக வந்தாலும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இந்த லக்னங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா துலா லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வந்துடுவார். கடனை கொடுத்துருக்கும், கடன் நோய் வழக்கு இது மாதிரி கொடுத்துருக்கும். சூரியன் சந்திரன் லக்னங்களுக்கு நன்மையே செய்யாது இந்த சுக்கிர பகவான். அப்போது என்னதான் நடக்குதுன்னே தெரியாத லெவலுக்கு இருக்கும். உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை அதிகமாக அனுபவிச்சிருப்பீங்க தொழில் ரீதியாக. தொழிலில் இந்த மாதிரி லக்னங்களுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கும். மற்ற லக்னங்களுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லபடியாக போயிருக்கும். உங்களுக்கு வேலை ரீதியாக எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா இப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆகும், நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று அந்த லக்ன ரீதியாக, அதாவது சூரியன் சந்திரன் லக்னம் அப்படி இல்லைனாக்கா அந்த துலா லக்னமே வந்தீங்கன்னா கூட இது வரைக்கும் இந்த வேலை ரீதியாக ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா இப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இந்த ப்ரொமோஷன்லாம் கேட்டு, அதாவது சுய ஜாதகத்தில் மறைமுக சுப தோட்டத்தில் இருந்தால் அவங்களுக்கும் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனால் வளர்ச்சி இல்லாமல் வச்சுட்ருக்கோம், வளர்ச்சியே இருக்காது, பெருசாக பெரிய வளர்ச்சிகளை கொடுத்துருக்காது. ஏதோ ஒரு வகையில் அவங்கள அடக்கியே வச்சுருப்பாங்க. நல்ல திறமை இருக்கும், அடக்கி வச்சுருப்பாங்க. சுக்கிர தசை நடக்குது, நமக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கும். அதனால் இப்போ பரவாயில்ல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான், வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வேளாமையும், ஏதாவது சுப விசேஷங்கள் வீட்டில் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கனாக்கா நிறைய தடையாக இருந்தால் இப்போ சுப விசேஷங்கள் நடக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருந்தார். பசங்களுக்கு திருமணமே கூடி வந்திருக்காது. அதாவது உங்கள் வாரிசுகளுக்கு ஏதாவது திருமணம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. ஒன்று வேலைக்காக ட்ரை பண்ணியிருந்தாக்கா அந்த வேலையும் கிடச்சிருக்காது, சரியான வேலை வாய்ப்பு அமைஞ்சிருக்காது, தொழில் அமைஞ்சிருக்காது. இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றம். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஒரு சிலருக்கு கழுத்துக்கு கீழே இடுப்புக்கு மேலே இது மாதிரி இந்த சென்டர் பகுதியில் இருக்கு இல்லையா, இங்கே நோய்வாய்ப்படக்கூடிய சூழ்நிலையில் கொடுத்துருக்கும். அது எல்லாமே இப்போ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்துல சனி போனார் அப்படின்னாக்கா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஃபுல் பாடி செக் பண்ணுறது நல்லது. இந்த டைமில் ஏதோ ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். மருத்துவ செலவுகள்லாம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 66 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் சூரிய தசை. சூரியன் இந்த ராசிக்கு 10ஆம் அதிபதி தசை, தொழில் சாணாதிபதி தசை. இது நல்லாவே இருக்கும். இந்த சூரிய தசையில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. தொழில் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ, இல்லை வேலை ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலோ, அப்படி இல்லை மருத்துவ செலவுகளை எடுத்துகிட்டு வர அதெல்லாம் குறையத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மருத்துவ ரீதியாக உடல்நல தொந்தரவுகள் எதனா இருந்தால் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். சொத்து ரீதியாக பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த மாற்றங்கள் இப்போ பார்க்கலாம். நல்ல ஒரு மாற்றங்கள் தான். கிட்டத்தட்ட இந்த சூரிய தசையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எதில் இருக்கிறீங்களோ அதில் நல்ல ஒரு வளர்ச்சிகள் இந்த டைமில் வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அது மாதிரி கொடுக்கும். 72 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் சந்திர தசை. இது பாக்கிய ஸ்தானாதிபதி தசை, 9 குடையவன் தசை. இது சிறப்பு. அதாவது இந்த சந்திரன் இப்போ இருக்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா விசாக நட்சத்திரத்தில் தான் இருந்து தசை நடத்துகிறார். அருமையான டைம். நல்ல ஒரு மனசு சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த டைமில். எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் கவலைகளாக இருந்தாலும் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தம் இருக்காது. கோயிலாக போயிட்டு வருவீங்க, நிறைய கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. நிறைய உங்களுக்கு நல்ல விசேஷங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விசாக நட்சத்திரத்தில் இந்த சந்திர பகவான் இருந்து தசை நடத்துறது குருவுடைய நட்சத்திரம். இந்த சந்திர பகவான் இருக்கிற நட்சத்திரம் இது நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே சொல்ல முடியாது இந்த சந்திர தசையில். ஏன்னா அனுசத்தில் இருந்தால் அது வேறு மாதிரி பலன் கொடுக்கும், கேட்டையில் இருந்தால் அது வேறு மாதிரி பலன்கள் கொடுக்கும். இது குருவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த சந்திர பகவான் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரியான கவலைகளில் இருக்கிறீங்களோ, இப்போ சொத்து பிரச்சனை இருந்தால் அந்த சொத்து பிரச்சனை தீரும். உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். எப்படியும் ஓய்வில் தான் இருப்பீங்க. மருத்துவம் எடுத்துகிட்டு இருந்தால் அந்த மருத்துவம்லாம் குறையும். கடன் பிரச்சனை இருக்குது, அந்த கடன் பிரச்சனை குறையும் இந்த சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். நன்றி.